பேர் கேஸ்டர் சிவாக்கோ. இந்த இந்த படம் என்ன நோக்கம்னா, கடவுள், சாதி, மதம் இது மூணும் ஒருபோதும் மனித இனத்தை ஒருங்கிணைக்காது. காதல் ஜாதி, மதம், மொழி, இனம், நாடு கடந்து இந்த உலகத்தை ஒருங்கிணைக்கும். அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டதான் இந்த படம். ஆனா இந்த படத்துக்குள்ளார ஒரு காட்சி இருக்கு. சென்சார் காட்சியே இந்த படத்துக்குள்ளார இருக்கு. அதனால வந்துட்டு இந்த படத்துல கிட்டத்தட்ட சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் சாதி மதத்தோட போராட்டம் இங்க ஒண்ணுமே நடக்காது. முக்கியமான ஒரு காட்சி, அம்பேத்கர் காட்சி வந்து இந்த திரைப்படத்துல இடம்பெறவோ கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல 44 கட்டு பண்ணி இந்த படத்தை ஒண்ணு இல்லாத அளவுக்கு பண்ணாங்க. அதையும் தாண்டி தோழர் அருள்மொழி அவர்கள் போராடினாங்க. எவ்வளவு போராடினாங்க, லாயர் அருள்மொழி அவர். அதையும் தாண்டி இவங்க விடவே மாட்டாங்க. இப்ப ஜனநாயகம் ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல என்னன்னா, நடிகர்கள் மாஸ்க போட்டுட்டு திருநங்கைகள் நல்லது செய்யற மாதிரி ஒரு காட்சி இருந்தது. அதுல விஜய் மாஸ்கும் அஜித் மாஸ்கும் இருந்தது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாஸ்க் எல்லாம் பிளர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவருடைய படத்தை அவருடைய மாஸ்க பயன்படுத்தினதே இங்க ரிமூவ் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. ஆனா அவரே படம் நடிச்சு வந்திருந்தா எப்படி இங்க ரிலீஸ் பண்ணுவாங்க? அதனால விட மாட்டாங்க. இங்க எல்லாம் வேற வந்துட்டு மோகன்ஜி மாதிரி ஆட்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு சென்சார் போர்டாவே இல்ல. அது வந்து பிஜேபி சென்சார் போர்டாவே இருக்குது. அங்க உள்ள தோழர்கள் யாருமே இல்ல. இங்க வந்துட்டு மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஏற்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி சூழல் இருக்குது. சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு நாம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு வந்துட்டு அண்ணனோட தம்பியா நான் வந்துட்டு போராடிட்டு தான் இருக்கேன். திரைப்படத்துல மட்டும் இல்ல, இப்ப கூட திருவண்ணாமலையில ஒரு சாதி திருமணத்துல தலைமுறை ஆகிட்டு 3 மணிக்கு வர. ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி சூழல் தான் இங்க இருக்குது. காதல் வந்துட்டு எப்படி இந்த படத்தை வந்துட்டு நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற சூழல்ல ரொம்ப போராடிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு மதத்துக்கு எதிராகவும் சாதிக்காகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அம்பேத்கரோட பயோபிக்னு சொல்லிட முடியாது. அம்பேத்கர் வந்துட்டு என்ன சொன்னாரு, அம்பேத்கர் இப்ப சமகாலத்துல இருந்தா என்னென்னலாம் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறத ஒரு விவசாயி அம்பேத்கரா மாறி என்னென்னலாம் பண்ணாரு. அதனால வந்துட்டு அந்த திரைப்படம் வந்துட்டு எப்படி அழிக்கப்பட்டது, சென்சார் போர்டு அந்த காட்சி இருக்கிறதுனால இவங்க அதை அலோவ் பண்ணவும் கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போனோம். அங்கேயும் இந்த கட்டுலாம் வாங்கிட்டு தான் வெளியில வரதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இப்ப 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் படம் இருக்குது. ஆனாலும் அது வந்து கன்மையாகும். இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் வந்துட்டு பார்ப்பனை கடப்பாறையை கொண்டு வந்துட்டு நாங்க வீழ்த்தோங்கிறோம். நாங்க சொல்றோம், அம்பேத்கருடைய அறிவாயத்தை கொண்டு நாங்க எல்லாத்தையுமே வீழ்த்தோம். அவர் சொல்றாரு பார்ப்பனை கடப்பாறை மறுபடியும் எங்க போனாலும் வந்து இப்படி எல்லாருமே நாங்க வந்து பிராமணர்களுக்கு ஒண்ணு எதிரி கிடையாது. ஆனா பார்ப்பனருக்கு எங்க அண்ணன் வழியில நாங்க எதிரி. நான் வந்துட்டு அம்பேத்கர் இன்று பிறந்திருந்தால் அவர் என்னென்னலாம் செய்திருப்பார், எப்படி எல்லாம் பேசியிருப்பார், இன்றைய சமூகத்துக்கு என்னெல்லாம் செய்திருப்பார், அம்பேத்கராகவே படம் முழுக்க சில காட்சிகளில் வருகிறார். தெரிக்க விடும் வசனங்கள் இருக்கிறது. இது அனைத்து சமூகத்துக்கான படம், ஒரு சமூகத்துக்கான படம் இல்லை. முற்போக்கவாதிகள், அதாவது முற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நம்மளை எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு இது பண்றாங்களோ அதெல்லாம் இந்த இது காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாங்காடு அம்மன் மூவிஸ், ராஜகணபதி.